இங்கே செல்லலாம் நிறைய பேர் வந்து இல்லை 10 ரூபா காசு தரல நான் வேக டீ கேரள அந்த சென்னையில் டிஷ்யூ பேப்பர் கடைசி வரையும் எடுத்துட்டு கடைசியில் தான் நான் திரும்ப வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருந்தாருங்க? ஏர்செல் கம்பெனின்னு வரும். ஏர்செல் வரும். ஏர்செல் கம்பெனி எடுக்கிற பின்னே இதுதான். பிரச்சனை ஃபுல்லாக உள்ள போகும். உள்ள போகும். திரும்பி சுடுதண்ணியில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நிறைய பேர்த்துக்கு எடுத்துட்டு திரும்பி அடுத்தது சுடுதண்ணியில் போட்டு தான் போய் இவருக்கு எடுக்கிற போது சுடுதண்ணியில் போட்டு தான் எடுத்துகிட்டு வரும். ஏதாவது சில பேர்த்துக்கு இப்படி போகும், தண்ணியில் போட்டு இதுக்கு கம்பியில் விட்றாங்க. அவங்க வந்து நாட்டிலே அப்படி போயிட்டு அப்படியே உள்ளே விட்டு ஒரு வழக்கு கொடுத்தாங்க. நாளைக்கெல்லாம் லைக்ஸ் பிச்சு போது எந்த பற்றி சொல்லுவாங்க. ஏற்கத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அப்லோட் பண்ணிடுங்க. லைவ் ஃபேஸ்புக்கில் போடலாம் சார். எவ்வளோ சார் ஒரு கண்ணுக்கு? இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னா, உள்ளே இருக்கிற டஸ்ட்டை அவங்க ஜஸ்ட் கையாலே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ என் நண்பருக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருந்து பேசுகிறோம். சரி, நண்பர் மூலிமா தெரிஞ்சு இந்த நண்பரை கூட்டிகிட்டு வந்தேன். அடிச்சிடுங்க. எல்லாருக்கு கண்ணிலையும் இருக்கும். ஆனால் சில பேர் பாருங்க, ஒரு கண்ணில் மட்டும் இவ்வளோ டஸ்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் எண்ணெய் ஊற்றுனாங்க, அவங்களோட ஒரு பின் வச்சுருக்காங்க, அதில் மூலியமாக எடுக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு எதுவும் இல்லை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. பெரிய இடமே இருங்க, அப்படி தொடர்ந்து இது சிரமப்படுறேங்க. இந்த இடத்துல ஒருத்தாங்க சார். இந்த இடம் இந்த இடம் ஒருத்தது இன்னும் 2 கண்ணுமே ஒருத்தது.
வலி இருக்கா கௌதம்? வழியெல்லாம் இல்லைங்க சார். வலியே இல்லை பார்த்தீங்களா, இவருக்கு வழியே இல்லை. ஆனால் இவர் டஸ்ட் மட்டும் இத்தனை மட்டும் 2 கண்களில் இத்தனை டஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது கண் கூட நம்ம வந்து பார்க்குறோம். உங்கள் பேர் என்னங்க? ராஜம்மாள். ராஜம்மாள். இது ஊர் வெப்படைங்களா? வெப்படை. வெப்படை. சின்னார்பாளையம். சின்னார்பாளையம். வெப்படை பக்கத்தில் சின்னார்பாளையம் உங்கள் ஊரில் ராஜம்மாள். எவ்வளோ வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க? 9 வயசில் கற்றுக்கிட்டு. ஓ, 9 வயசுலேருந்து இது கற்றுக்குறாங்க. ஓகே. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? பாட்டிமா. பாட்டிமா. உங்கள் பாட்டி? இல்லை இல்லை, அது உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க? ஓகே பக்கத்து வீட்டில். ஓகே ஓகே ஓகே. அது நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மாக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எத்தனை அடி வாங்கணும்னு எனக்கு தான் தெரியும். ஓ, பாருங்கள், இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அவங்க சின்ன வயசில் அத்தனை அடி வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய பாட்டிமா. பக்கத்துலேயே விடாது. பக்கத்துலேயே விடாது. எதுக்கு கற்றுக்கிறதுக்காக நீ என்கிட்ட வந்து நிற்கிற அப்படின்னா ஒரு கம்பு ஒன்று கையில் வச்சுக்கோ, அடிக்கும். அடி வாங்கிட்டு ஓடுவேன். திரும்பி இது மாதிரி பின்ன கண்ணுக்குள்ள விடுற போது பக்கத்தில் வந்து நின்றுக்குவேன். அவங்கள தான் நான் இப்போ உங்களை தான் நான் கவனிக்க முடியும், மற்றவங்கள கவனிக்க முடியாதுல்ல. அந்த டைம்லயே நான் ஒரு உயிரியாக இருந்து இது கற்றுக்கணுங்கிறது, நம்மளும் 4 பேர்த்துக்கு இதை சேவை செய்யணுங்கிற ஒரு வெறியில தான் நான் கற்றுக்கிட்டது. இதுவும் கிட்டத்தட்ட இப்போது 20 லட்சத்தை பேர்த்துக்கு இது செஞ்சுருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்ததில்லை. பாருங்கள், 20 லட்சம் பேர்த்துக்கு மேலே இவங்க இந்த வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, சந்தோஷம். லைட்டாக எடுத்து வரும். இல்லைங்களா? ஒன்று இருந்தால் தெரியும் எனக்கு, ஒன்று இருந்தாலும் நழுவுதுங்கிறது எனக்கு அந்த இது எல்லாம் தெரியும். அந்த பின்னிலேயே அது நழுவுறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ பயப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? இல்லை, ஒன்றும் சார்.